தமிழ்நாட்டில் செமிகண்டக்டர், மின்னணுவியல் உள்ளிட்ட துறைகளில் அமெரிக்க நிறுவனங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு முதலீடு இருக்க அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு உகந்த சூழல் இருப்பதாக முதலமைச்சர் எடுத்துரைத்தார். உயர்ந்த மனித வாழ்வியல் நெறியை கொண்ட நாடு அமெரிக்கா. அந்த அடிப்படையோடு தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு நீங்கள் பங்களிக்க முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாடும் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. 2030 ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை நோக்கி தமிழ்நாடு அரசு செயல்படுவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். இந்நிலையில் நியூயார்க்கில் உள்ள பிரபல டைம்ஸ் சதுக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரவேற்கும் விதமாக அவரது உருவப்படம் மின்னொளியில் மின்னிய வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. சென்னையில் 2 செமிகண்டக்டர் ஆலைகள் அமைக்க அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோவில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார். அதில் சென்னை சிறுசேரி சிப்காட்டில் 450 கோடி ரூபாய் முதலீட்டில் நோக்கியாவின் ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் 10G, 25G, 50G, 100G உள்ளிட்ட சேவை குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றும் இதன் மூலம் 100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று சென்னையில் 1000 பேருக்கு வேலை கிடைக்கும் வகையில் பேபால் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த மையம் அமைக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் சென்னை செமஞ்சேரியில் செமிகண்டக்டர் ஆராய்ச்சி மையம் அமைக்க மைக்ரோசிப் நிறுவனம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் செய்துள்ளது. 250 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைய உள்ள இந்த ஆலையின் மூலம் 1500 பேருக்கு வேலை கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று சென்னை தரமணியில் 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த செமிகண்டக்டர் உற்பத்தி மையம் அமைக்க அப்ளைடு மெட்டீரியல்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. திருச்சி NITயில் விடுதி மாணவியிடம் பாலியல் அத்துமீறல் நடைபெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி NIT கல்லூரி விடுதியில் மாணவிக்கு ஒப்பந்த தொழிலாளி ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததை தொடர்ந்து மாணவ மாணவிகள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலியல் அத்துமீறல் தொடர்பாக மாணவி அளித்த புகாரின் பேரில் வைஃபையை சரி செய்ய வந்த கதிரேசன் என்ற ஒப்பந்த தொழிலாளரை கைது செய்த காவல்துறையினர் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் பாதிக்கப்பட்ட மாணவியை தரக்குறைவாக பேசிய விடுதி காப்பாளர் ஆகியோரை கண்டித்து விடுதியின் முன்பாக திரண்ட மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் கல்லூரி வளாகத்தில் உள்ள NIT இயக்குனர் அகிலாவின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் மாணவ மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அவரிடம் விடுதி காப்பாளர் தங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தினர். இதனை கேட்ட SP வருண்குமார் விடுதி காப்பாளர் NIT நிர்வாகத்தினரை வரவழைத்து மாணவ மாணவிகளிடம் மன்னிப்பு கேட்க வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் தங்களது போராட்டத்தை கைவிட்டனர். திருச்சி NIT கல்லூரி விடுதியில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள சூழலில் கல்லூரியில் உள்ள மாணவிகளிடம் காவலர்கள் குழு தீவிர விசாரணை மேற்கொண்டது. இந்த சம்பவம் தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் திருச்சி NIT கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அந்த செக்யூரிட்டி அப்பரேட்டஸை என்ஹான்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். செக்யூரிட்டிஸ்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க. நேற்று அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்க சரியான முறையில் அந்த ஹாஸ்டலுக்குள்ளே போகும்போது கூட போக வேண்டிய அந்த பெண் காவலர்கள் போகல. அது போக வர்றவங்களை கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க பாட்டுக்கு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளே போகும்போது உலாவக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாலியல் ரீதியான புகார் மாவட்ட நிர்வாகத்திற்கு வரும்போது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் தெரிவித்துள்ளார். வார்டன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்கள் மீது மேனேஜ்மெண்ட்ல ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர்கள் இன்டர்னலா நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம பாலியல் தொடர்பான புகார்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும். மாணவிகள் விடுதிக்குள் வேலை காரணமாக எலக்ட்ரீஷியன், பிளம்பர் போன்றவர்கள் செல்லும் போது விடுதி காப்பாளரும் உடன் செல்ல வேண்டும் எனவும் ஆட்சியர் பிரதீப்குமார் தெரிவித்தார்.
மகளிர் விடுதியில் இருந்த மாணவி பாலியல் தொல்லைக்கு உள்ளானது வருத்தம் அளிப்பதாக திருச்சி NIT நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாணவ மாணவியரின் பாதுகாப்பில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு NIT வளாகத்தில் உள்ள பாதுகாவலர்களிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் வரும் காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் எனவும் NIT நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. இதனிடையே திருச்சி NITயில் நடந்த பாலியல் அத்துமீறல் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அவர் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் இனி நிகழாமல் இருக்க திமுக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே ஓடும் ரயிலில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் கைது செய்யப்பட்டார். கடந்த 25ஆம் தேதி கேரளாவிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு ரயில் ஒன்று வந்தது. அதில் கரூரிலிருந்து ஸ்லீப்பர் கோச்சில் பெண் பொறியாளர் ஒருவரும் பயணித்தார். கழிவறைக்கு சென்றுவிட்டு அப்பெண் வெளியே வந்தபோது நபர் ஒருவர் அப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்து தவறாக நடக்க முயற்சித்ததாக சொல்லப்படுகிறது. உடனடியாக அப்பெண் அந்நபரை செல்போனில் புகைப்படம் எடுத்த நிலையில் அந்த நபர் தப்பியோடியுள்ளார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட ரயில்வே காவல்துறையினர் 3 தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டை நடத்தினர். பெண் அளித்த புகைப்படத்தின் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்த கிஷோர் என்ற நபரை கைது செய்தனர். ஓடும் ரயிலில் பெண்ணிடம் தவறாக நடக்க முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை லண்டன் சென்றுள்ள நிலையில் ராஜா தலைமையில் 6 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை கட்சி மேலிடம் தற்காலிகமாக அமைத்துள்ளது. இந்த குழுவில் சக்கரவர்த்தி, கனகசபாபதி, முருகானந்தம், ராமசீனிவாசன், SR சேகர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். கட்சி நடவடிக்கை சார்பாக பாஜகவின் மாநில மையக்குழுவிடம் ஆலோசித்து இந்த ஒருங்கிணைப்பு குழு முடிவுகளை எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்குழுவில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் 1 அல்லது 2 மண்டலங்களை கவனித்துக் கொள்வார்கள் என்றும் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சென்னையில் பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்படுவோம் என்று தெரிவித்தார். கட்சியுடைய தலைமை எதிர்பார்க்கின்ற விதத்திலே தமிழகத்திலே அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த குழுவானது தமிழகத்திலே வழிநடத்தும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனிடையே தமிழ்நாடு பாஜகவை நிர்வகிக்க நியமிக்கப்பட்டுள்ள ராஜா தலைமையிலான ஒருங்கிணைப்பு குழுவுக்கு முன்னாள் ஆளுநர் தமிழிசை வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ்பக்க பதிவில் இணைந்து பணியாற்றுவோம், சாதனை படைப்போம், தமிழகத்தை மீட்டெடுப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சார்பாக கோவை புரோசூன் வணிக வளாகத்தில் உணவு திருவிழா களை கட்டியது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்களுக்கு நடைபெறும் இந்த உணவு திருவிழாவை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். மொத்தம் 70 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்பிரிங் பொட்டேட்டோ மற்றும் ஏராளமான சர்பத் வகைகளை மக்கள் உண்டு மகிழ்ந்தனர். குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு விளையாட்டுகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மகாராஷ்டிர மாநிலத்தில் பிரம்மாண்ட சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்து விழுந்ததற்கு பிரதமர் மோடி மன்னிப்பு கோரியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் பால்கரில் நடந்த விழாவில் வத்வான் துறைமுகத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். விழாவில் பேசிய பிரதமர் ஆழமான கடல் பகுதியில் அமையும் நாட்டின் பெரிய துறைமுகம் என்ற பெருமையை பெறவுள்ள வத்வான் துறைமுகம் 76,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் மகாராஷ்டிர மாநிலம் மால்வனில் அமைக்கப்பட்ட சிவாஜி சிலை உடைந்து விழுந்ததற்கு மன்னிப்பு கோரினார். और मैं आज सर झुका करके मेरे आराध्य देव छत्रपति शिवाजी महाराज की उनके चरणों में मस्तक रख के माफी मांगता हूं. छत्रपति சிவாஜியை தெய்வமாக கருதுவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். ஜார்க்கண்டில் ஆளும் JAM கட்சியில் இருந்து விலகிய மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான சம்பாய் சோரன் பாஜகவில் இணைந்தார். கடந்த பிப்ரவரி மாதம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த ஹேமந்த் சோரன் நில மோசடி வழக்கில் கைதானார். அப்போது JAM கட்சியின் மூத்த தலைவர் சம்பாய் சோரன் முதலமைச்சராக பதவியேற்றார். 5 மாதங்கள் அவர் முதல்வராக தொடர்ந்த நிலையில் ஜாமீனில் வெளிவந்த ஹேமந்த் சோரன் மீண்டும் முதல்வராக பதவியேற்றார். அப்போது நடந்த சில சம்பவங்கள் தன்னை காயப்படுத்தியதாக சம்பாய் சோரன் கூறியது கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்திய நிலையில் JAM கட்சியில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்தார். இதனிடையே ஜார்க்கண்ட் மாநில பாஜக பொறுப்பாளரான அசாம் முதலமைச்சர்
அமைச்சர் ஹிமந்த பிஸ்வாவுடன் சம்பாய் சோரன் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இந்நிலையில் ராஞ்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சம்பாய் சோரன் பாஜகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார். மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா முன்னிலையில் அவர் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிலை கடத்தல் தொடர்பான வழக்கில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக பொன் மாணிக்கவேல் இருந்தபோது தவறான ஆவணங்களை உருவாக்கி டிஎஸ்பியாக இருந்த காதர் பாட்ஷாவை கைது செய்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொன் மாணிக்கவேல் மனு தாக்கல் செய்திருந்தார். அவருக்கு ஜாமீன் வழங்கினால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படும் என சிபிஐ தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் பொன் மாணிக்கவேலுக்கு நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. அதன்படி 4 வாரங்களுக்கு சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மெட்ரோ ரயில் திட்ட கோரிக்கை தொடர்பாக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் மற்றும் திமுக எம்பி அருண் நேரு இடையே எக்ஸ் தளத்தில் வார்த்தை போர் ஏற்பட்டது. சென்னை அப்டேட்ஸ் என்ற எக்ஸ் பக்கத்தில் திருச்சிக்கான மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு சுமார் 11,000 கோடி ரூபாய் செலவாகும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை மேற்கோள் காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம், திருச்சிக்கு மெட்ரோ போன்ற பிரம்மாண்ட திட்டங்கள் தேவையில்லை என்றும் சாலை வசதி போன்ற அடிப்படையில் கவனம் செலுத்துங்கள் என்றும் பதிவிட்டிருந்தார். இதற்கு பதிலடி தரும் வகையில் பதிவிட்ட பெரம்பலூர் திமுக எம்பி அருண் நேரு, திருச்சி வளர்ந்து வரும் மாவட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும், திருச்சியை பொறுத்தவரையில் சாலைகள் வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்யாது என்றும் பதிவிட்டார். இதனைத் தொடர்ந்து அருண் நேருவுக்கு ஆதரவாக களமிறங்கிய விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர், திருச்சி மற்றும் மதுரைக்கு அடுத்த 20 ஆண்டுகளில் மெட்ரோ ரயில் திட்டம், நவீன விமான நிலையங்கள் தேவைப்படலாம் என்றும், அடுத்த தலைமுறைக்கு நமது நகரங்களை உலக தரத்தில் தயார்படுத்த வேண்டும் என்றும் கார்த்தி சிதம்பரத்திற்கு பதிலளித்தார். முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு புகார் தொடர்பாக விசாரணை நடத்த ஆளுநர் இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. MR விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகரன் முன்ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன், MR விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த புகாரின் நிலை என்ன என கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதில் MR விஜயபாஸ்கர் மீதான புகாரை விசாரிக்க கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆளுநரிடம் ஒப்புதல் கேட்கப்பட்டதாகவும், ஆனால் விசாரணை நடத்த இதுவரை ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆளுநரின் ஒப்புதல் கிடைத்தவுடன் MR விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணையை லஞ்ச ஒழிப்புத்துறை தொடங்கும் என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பான வழக்கில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் சிபிஐக்கு மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை என தமிழக அரசு வாதிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தன. அப்போது வாதிட்ட தமிழக அரசு, விசாரணை தவறாக இருந்தால் மறு விசாரணைக்கோ அல்லது வேறு புலன் விசாரணை அமைப்புக்கோ மாற்றுமாறு கோரலாம் என தெரிவித்தது. ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருந்தால் விசாரணையை மாற்றலாம் என குறிப்பிட்ட அரசு தரப்பு, இந்த வழக்கில் அப்படி எந்த ஆதாரங்களும் தாக்கலாகவில்லை எனவும் தெரிவித்தது. அப்போது குறுக்கிட்ட நீதிமன்றம், கள்ளச்சாராய விற்பனை அதிகரித்துள்ளதாக சட்டமன்றத்தில் அதிமுக எழுப்பிய கேள்வியை காவல்துறை மறுத்ததா என விளக்கம் பெற்று தெரிவிக்க அறிவுறுத்தியது. தமிழக அரசு தரப்பு வாதம் முடிவடையாததால் வழக்கு விசாரணை செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கரூர் மாவட்டத்தில் நடப்பு கல்வியாண்டில் புதிய மாணவர் சேர்க்கை இல்லாததால் 2 அரசு பள்ளிகள் மூடப்பட்டது தெரியவந்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் உள்ள 8 ஊராட்சி ஒன்றியங்களில் 751 அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் பல அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை சரிந்து வருவதால் ஒற்றை இலக்கில் 73 பள்ளிகள் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதில் நடப்பாண்டில் ஒரு புதிய மாணவர் சேர்க்கையும் கிடைக்காத வெங்கடாபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் நெடுங்கூர் தொடக்கப்பள்ளி ஆகிய 2 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. அதில் பணிபுரிந்த ஆசிரியர்கள் மாற்றுப்பள்ளியில் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். தனியார் பள்ளிகள் மோகத்தால் மாணவர்கள் சேர்க்கை குறைந்துவிட்டதாக கருத்து தெரிவித்துள்ள அப்பள்ளிகளின் முன்னாள் மாணவர்கள், 1962இல் முன்னாள் அமைச்சர் நெடுஞ்செழியனால் திறந்து வைக்கப்பட்ட பள்ளி மாணவர் சேர்க்கையின்றி மூடப்பட்டதால் கவலை தெரிவித்துள்ளனர். விமான நிலைய வாயிலில் இப்படி படமாலையுடன் பணியிலிருந்து விடைபெறுபவர் விமான நிலைய உயரதிகாரி அல்ல, அங்கு பணியாற்றிய கடைநிலை ஊழியர் என்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தைச் சேர்ந்த மல்லிகா என்பவர் கோவை விமான நிலையத்தில் கடைநிலை ஊழியராக 28 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றார். இத்தனை ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றிய மல்லிகாவுக்காக நடந்த வழியனுப்பு விழாவில் படமாலைகளை அணிவித்து உறவினர்கள் கௌரவப்படுத்தினர். இதனால் பணி நிறைவுடன் மன நிறைவாகவும் மல்லிகா வீட்டிற்கு புறப்பட்டார்.
மாணவி பார்க்குறேன். உங்கள் பேர் நியூஸ்ல எல்லாம் போட்டுறதுங்க. இது நல்லா இருக்கு, இது சூப்பராக இருக்கு. தூத்துக்குடியைச் சேர்ந்த மாணவி 3வது முறையாக நீட் தேர்வு எழுதி மருத்துவ இடம் பெற்றுள்ளார். தூத்துக்குடி அருகே கூலி தொழிலாளி மகள் நீட்டில் 3வது முயற்சியில் வென்று மருத்துவ படிப்புக்கான சீட் பெற்று சாதனை படைத்துள்ளார். அருணாச்சலபுரத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முனீஸ்குமாரின் மகள் பவித்ரா நீட்டில் இருமுறை தோல்வியடைந்தாலும் துவண்டு விடாத அவர் 3வது முறையாக தேர்வெழுதி வெற்றி பெற்றுள்ளார். 7.5% இடஒதுக்கீட்டில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடித்து சாதனையும் படைத்துள்ளார். இதனால நமக்கு நிறைய டிஸ்கரேஜ் வரும், ரொம்ப இதா பேசுவாங்க, நீங்க தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டீங்க நிறைய பேர் சொன்னாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ரிப்ளையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப தேங்க் பண்றேன், சந்தோஷமா இருக்கு. எங்க ஸ்கூல் HM எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன், எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் வென்றான் கிராமத்தைச் சேர்ந்த எம்பெருமாள் முத்துக்கனி தம்பதியின் மகள் சோலை மலர்குடி 2வது முயற்சியில் நீட் தேர்வில் வென்றுள்ளார். 7.5% இடஒதுக்கீட்டில் அவருக்கு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. இப்போ நான் 480 மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணி மெடிக்கல் காலேஜ்ல நான் சீட் வாங்கியிருக்கேன். பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டதுக்கு நான் ஒரு வெற்றியை நான் அவங்களுக்கு பெருமையை சேர்த்துட்டேன். மாணவி சோலை மலர்குடிக்கு பெற்றோர் உறவினர்கள் இனிப்பு வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக தாக்கல் செய்த மான நஷ்ட ஈடு வழக்கின் விசாரணைக்காக ஆஜராக பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமனை தொடர்புபடுத்தி பேசியிருந்தார். அதனையடுத்து உதயநிதி ஸ்டாலின் தன் மீது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை கூறியதாகவும் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாகவும் கூறி 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி பொள்ளாச்சி ஜெயராமன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் உதயநிதி தரப்பில் தற்போது ஆஜரான வழக்கறிஞர் NR இளங்கோ மாஸ்டர் நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணை நடத்த அனுமதி வழங்க உத்தரவிடுமாறு கோரினார். இதையடுத்து செப்டம்பர் 10ஆம் தேதி குறுக்கு விசாரணைக்காக மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் விசாரணையை செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. மின்னஞ்சல் மூலம் தனக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக பாலியல் புகாரில் சிக்கிய நடிகர் முகேஷ் முன்வைத்த குற்றச்சாட்டை நடிகை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். கடந்த 2009ஆம் ஆண்டு காலண்டர் படத்தின் படப்பிடிப்பின் போது நடிகர் முகேஷ் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக நடிகை ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இது தொடர்பாக முகேஷ் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கில் நடிகை புகார் அளித்திருப்பதாகவும் அவர் மின்னஞ்சல் மூலம் தனக்கு மிரட்டல் விடுத்த ஆதாரம் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். முன்ஜாமீன் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள மின்னஞ்சல் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று நடிகை கூறியுள்ளார். ஆனால் கடந்த 2009ஆம் ஆண்டு காலண்டர் படத்தின் படப்பிடிப்பின் போது தான் மடிக்கணினியை பயன்படுத்தி வந்ததாகவும் அப்போது அருகே வந்த முகேஷ் அவரது வீட்டிற்கு வந்து மடிக்கணினி பயன்படுத்த கற்றுத்தர முடியுமா என்று கேட்டதாகவும் நடிகை தெரிவித்தார். அதைத் தவிர மின்னஞ்சல் மடிக்கணினி குறித்து எதுவும் தனக்கு நினைவில்லை என்று அந்த நடிகை கூறினார். மேலும் முகேஷ் குறிப்பிட்டதைப் போன்று அவரது வீட்டிற்கு தான் செல்லவில்லை என்றும் தோட்டத்து வீட்டில் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் நடிகை குறிப்பிட்டுள்ளார். அதற்கான ஆதாரம் தன்னிடம் இருப்பதாக கூறிய நடிகை தங்களுக்கிடையே எவ்வித பணப்பரிவர்த்தனையும் இதுவரை நடந்ததில்லை என்று கூறியுள்ளார். பாலியல் புகார் குறித்து காவல்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பினால் எப்போது வேண்டுமானாலும் விசாரணைக்கு ஆஜராக தயார் என்று முகேஷின் வழக்கறிஞர் ஜியோபால் தெரிவித்துள்ளார். മുകേഷിനെ സംബന്ധിച്ചിടത്തോളം മുകേഷിനെ ചോദ്യം ചെയ്യുക എന്നൊരു ഉദ്ദേശം അന്വേഷണ ഉദ്യോഗസ്ഥനുണ്ടെങ്കിൽ ഏത് സമയത്തും നമ്മൾ തയ്യാറാണ്. ചോദ്യം ചെയ്യാൻ എനി ടൈം വി ആർ റെഡി. முகேஷ் எந்த தவறும் செய்யவில்லை எனவும் ஜியோபால் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் ஷீரடியில் உள்ள சாய்பாபா கோவிலுக்கு சென்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை நடிகர் விஜய் அண்மையில் அறிமுகம் செய்தார். இதனைத் தொடர்ந்து கட்சியின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விஜய் நடித்துள்ள தி கோட் திரைப்படம் அடுத்த வாரம் திரைக்கு வரவுள்ளது. இந்த நிலையில் முதல் மாநாடு மற்றும் கோட் திரைப்படம் வெற்றி பெற பிரார்த்தனை செய்வதற்காக நடிகர் விஜய் ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டுச் சென்றார். அவருடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சென்றுள்ளார். இந்நிலையில் விஜயின் ஆன்மீக பயணத்தை வரவேற்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இறைவனை கும்பிடுறது நல்லது தானப்பா. அது ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போது மக்களின் ஆதரவும் வேணும், மகேசனின் ஆதரவும் வேணும். அரசியலுக்கு மக்களின் ஆதரவும் வேண்டும், மகேசனின் ஆதரவும் வேண்டும் என்று தமிழிசை கூறினார். மத்திய சென்னை தொகுதிக்கான மக்களவைத் தேர்தல் செல்லாது என்று அறிவிக்க கோரிய வழக்கில் தேர்தல் ஆணையம் மற்றும் MP தயாநிதி மாறன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மத்திய சென்னை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட தயாநிதி மாறன் வெற்றி பெற்றார். இந்நிலையில் இந்த தொகுதியின் தேர்தலை செல்லாது என அறிவிக்க கோரி தேர்தலில் போட்டியிட்ட வழக்கறிஞர் ரவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்.
அதில் தேர்தல் நாளில் பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிட்டு திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் பரப்புரை மேற்கொண்டதாகவும் இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு எதிரானது என கூறப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்ட 95 லட்சம் ரூபாயை விட அதிக தொகையை தயாநிதி மாறன் செலவிட்டதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மத்திய சென்னை தொகுதியில் தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறவில்லை என்பதால் தேர்தல் செல்லாது என உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனு தொடர்பாக தயாநிதி மாறன் மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். சென்னை எழும்பூர் நாகர்கோவில் மற்றும் மதுரை பெங்களூரு இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் சனிக்கிழமை தொடங்கி வைக்கிறார். சென்னை சென்ட்ரலில் நடைபெறவுள்ள தொடக்க விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி, மத்திய இணையமைச்சர் L முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது. எழும்பூர் நாகர்கோவில் வந்தே பாரத் ரயிலில் 16 பெட்டிகள் இருக்கும். அதேபோன்று மதுரையில் நடக்க உள்ள இதன் தொடக்க விழாவில் மத்திய ரயில் போக்குவரத்து துறை இணையமைச்சர் V சோமண்ணா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். மதுரை பெங்களூரு சேவையில் 8 பெட்டிகள் இடம்பெற்றிருக்கும். இந்த 2 வந்தே பாரத் ரயில் சேவைகளும் செப்டம்பர் 2ஆம் தேதி செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 வழித்தடங்கள் மட்டுமல்லாது மீரட் லக்னோ இடையிலான வந்தே பாரத் சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார். சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. தலைநகரின் மையப்பகுதிகளான வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சாலிகிராமம், கிண்டி, அடையாறு பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதேபோன்று வடசென்னை பகுதிகளான பேசின் பிரிட்ஜ், வியாசர்பாடி, திருவிக நகர், பெரம்பூர், MKB நகர், வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, கொளத்தூர் ஆகிய இடங்களில் கனமழை பெய்தது. வலசரவாக்கம், போரூர், ராமாபுரம், வானகரம், ஆலப்பாக்கம், காட்டுப்பாக்கம், அம்பத்தூர், பூந்தமல்லி, ஐயப்பன் தாங்கல், குன்றத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஓரிக்கை, செவிலிமேடு, சுங்குவார்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், உத்தரமேரூர், வாலாஜாபாத் பகுதிகளிலும் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. உறுதியளித்தபடி PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு கடந்த ஆண்டு 1876 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் நடப்பாண்டு 4305 கோடி ரூபாய் வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சமக்ர சிக்ஷா திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயனடைந்துள்ளதாகவும் இந்த திட்டத்தை தமிழகம் செயல்படுத்தி வருவதால் கல்வித் தரத்தை மேலும் உயர்த்த PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்பது அவசியம் என்றும் கூறியுள்ளார். குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்திற்கு அரசியல் கொள்கைகள் தடையாக இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ள பிரதான், தேசிய கல்விக் கொள்கையின் பலன்கள் நாடு முழுவதும் உள்ள மாணவர்களை சென்றடைய வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு உறுதியளித்தபடி PM ஸ்ரீ திட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கைக்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த கடிதத்தை எழுதியுள்ளார். தமிழ்நாடு கல்விக் கொள்கையை தவிர வேறெந்த கல்விக் கொள்கையை திணித்தாலும் ஏற்க முடியாது என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் எழுதியது பற்றிய கேள்விக்கு தமிழ்நாடு அரசின் கல்விக் கொள்கையில் மத்திய அரசின் பல நல்ல திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழக முதல்வர் முடிவெடுத்து தமிழ்நாட்டு அளவிலே தமிழ்நாட்டு கல்விக் கொள்கை என்ற அடிப்படையில் ஒரு குழுவை நியமித்து அந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறார். அந்த கல்விக் கொள்கை நிச்சயமாக தமிழ்நாடு பயன்படுத்தும். அந்த கல்விக் கொள்கையிலே அவர்கள் சொல்லி இருக்கிற கல்விக் கொள்கையில் நல்ல திட்டங்களையும் சேர்த்திருக்கிறோம். ஆக இந்த இருமொழி கொள்கையே போதும் என்பதுதான் எங்கள் கொள்கை என்று அண்ணா அப்பொழுதே உதாரணத்தோடு விளக்கி சொன்னார். அதைத்தான் கலைஞர் செயல்படுத்தினார். உயர்கல்விகளிலெல்லாம் எல்லா விதத்திலும் தமிழ்கல்வியை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் தான். அதைத்தான் இன்று தமிழக முதல்வர் தளபதி அவர்களும் பொறியியல் கல்லூரிகளிலே எல்லா பட்டங்களிலேயும் தமிழ் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இருமொழி கொள்கையில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளதாகவும் அமைச்சர் பொன்முடி திட்டவட்டமாக தெரிவித்தார். எங்கள் மீது வேறு எந்த கல்விக் கொள்கை திணித்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. தமிழ்நாடு அரசின் கல்விக் கொள்கையால் தான் உயர்கல்வியில் நாட்டிலேயே தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாகவும் அமைச்சர் பொன்முடி கூறினார்.